ஹாய் டியர்ஸ்! இன்னைக்கு வந்து என்னோட கான்வகேஷன் விளாக் தான் பார்க்க போறீங்க. நைட்டே வந்து நான் மெஹந்திலாம் போட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த கிராஜுவேஷன் கேப்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா, அது வந்து எங்க காலேஜ்ல குடுக்க மாட்டாங்க. எனக்காக எங்க அம்மாவே ரெடி பண்ணி குடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வேகமா எந்திரிச்சு, குளிச்சுட்டு மாடிக்கு போயிட்டேன். எனக்கு வந்து எங்க வீட்லயே வந்து ரொம்ப புடிச்ச இடம்னா, அது எங்க வீட்டு மொட்டை மாடி தான். அடிக்கடி நாங்க எல்லாரும் போய் மொட்டை மாடில தான் உட்காந்துப்போம். நல்லாயிருக்கும் ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக கீழ போயிட்டேன். சாரி, அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கான்வகேஷன் வச்சா பிங்க் கலர் சாரி தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பேன். அதே மாதிரி பிங்க் கலர் சாரி எடுத்துட்டேன். ரெடி ஆயிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவ கூட அப்படியே அவளோட பேபியோட பேசிட்டே போயிட்டுருந்தோம். எப்போடா கான்வகேஷன் வப்பாங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு வழியா காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ்லேயே வந்து எங்களுக்கு கான்வகேஷன் வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போகிற ஃபீலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சா, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்ட்டு ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் உள்ளே போனோனே வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்கணும்னா நம்ம பே பண்ணணும். பே பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. பே பண்ணிவிட்டு நாங்களும் அதோட நம்ம சீட் நம்பரும் சேர்த்து கொடுப்பாங்களா, அந்த சீட் நம்பர் வாங்கிட்டு எந்த சீட்டில் அந்த நம்பர் இருக்கோ அங்கே போய் பார்த்து உட்காரணும். அதே மாதிரி சீட் நம்பர் கண்டுபிடிச்சி போய் உட்காந்துட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் பார்க்கும்போது வர ஹாப்பினஸ் வந்து எதுக்குமே வந்து ஈடாகாது. அது ஃபஸ்ட்டு கிளாஸுன்றதை விட அதை விட டிஸ்டிங்ஷன் சேர்த்து வாங்குற ஹாப்பினஸே தனி தானே. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம நேமு, சைனு எல்லாமே கேட்டுட்ருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம். அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு வழியாக இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்த அந்த டிகிரியும் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அலுமினி மீட் அப்படின்னு சொல்லிட்டு கான்வகேஷன் அப்போ தான் வைப்பாங்களா, அதனால் அலுமினி மீட்டுக்கு வந்து கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே கிளாஸ் ரூமில் உட்கார ஃபீலுமே தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டோக்கனுக்கு வந்து 2 சாப்பாடுன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது நமக்கு ஒன்று, நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் லஞ்ச் ஹவர்லாம் செம்ம சேட்டை பண்ணி சாப்பிட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் தான் எப்போவுமே வந்து கிளாஸ்க்கு போயிட்டுருப்போமா, அதை பற்றி பேசிகிட்ருந்தோம். என்னோட ஃபர்தா வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் நீ விழுந்துராதன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போவாளாம். அதே மாரி என் சாரியையும் புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டுருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரோட சேர்ந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.